வணக்கம் நேயர்களே, யோகம் வெல்னஸ் சேனல்லேருந்து இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான சமையல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பழ மாவு இருக்கு இல்லையா? அதில பூரியும், சென்னா மசாலாவும் பண்ண போறோம். மறக்காம நம்மளுடைய யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம அத்திப்பழ மாவு வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். அதை வந்து நல்லா சுடு தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை. அத்திப்பழத்தில் நிறைய பயன்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாத தம்பதியரை வந்து அத்திப்பழம் எடுத்துக்க சொல்லுவாங்க. நிறைய பேர் அதில் வந்து புழு இருக்குன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதை பதப்படுத்தி நிறைய பொருளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் இன்றைக்கி நம்ம அத்திப்பழ பூரியை செய்ய போகிறோம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து நிறைய இம்யூனிட்டி இருக்குது. அத்திப்பழ மாவோட கொஞ்சம் நான் ரவை போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவை பூரிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். அது கூட நல்ல பெருசாக 2 உருளைக்கிழங்கு, இது வந்து 1/4 கிலோ தான் வரும். இதையும் நம்ம போட்டு நைட்டே சுண்டலை ஊற வச்சுருப்போம். இதை நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, கூடவே பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம்லாம் அதிலே போட்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் போட்டிருக்கேன். தக்காளி விழுது கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 தக்காளி தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே வேணாம். அதுக்கப்புறம் மசாலா பொடிகள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடியும் மிளகா பொடியும் போட்டு கலந்து நல்லா வேக விட்டுட்டு அதில் சுண்டல் எடுத்து ஊற்றலாம். கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா 1-2 உடச்சி விடுங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. அதை விட இந்த சென்னா மசாலாவை பொறுத்த வரைக்குமே சுண்டலை அரைச்சி விட்டிங்கனாலே நல்லா இருக்கும். நீங்கள் வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய சாய்ஸ். இப்போது பூரி ரெடி பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து எண்ணெய் விட்டு பண்ணுவாங்க. பட் இது உங்களுக்கு அத்திப்பழ பூரி தானே சொல்லியிருக்கேன். கூடவே வந்துட்டு நான் வேக வச்ச உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு, மிளகாய் பொடி மட்டும் போட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதை உள்ளே வச்சு நாம் இப்போ அதை ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம இந்த பூரி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் மாவு போட்டிங்கன்னா பூரி உங்களுக்கு பெருசாக உப்பும். பட் இது அத்திப்பழ மாவு உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம், அதனால் கரெக்டாக தான் வரும். இது குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லா ஆர்கன்ஸும் ஆரோக்கியமாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு இந்த அத்திப்பழ சப்பாத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். முக்கியமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நன்றி.